சித்திரை முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பு, தமிழர்களின் திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள்ல பெண்கள் காலை முதல் மாலை வரை என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், காலையில எழுந்த உடனே பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, என்ன உணவுகளை அன்றைய தினம் சமைக்கணும், என்ன சமைக்க வந்து ஆண்களுக்கு ஆயுள்களை அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி வருமானங்களை செல்வங்களை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க வாங்கி வைக்கலாம். அதாவது தகரம் இல்லாம இரும்புலயே செய்யப்பட்ட ஒரு லோகம் இருக்கும். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் இருக்கும். அது வீடுகளில் கண்டிப்பாக இது இருக்கணும். எப்போவுமே இது இருக்கணும். எந்த விதத்துலேயும் அது குறைவு இருக்கக்கூடாது. அது இந்த நாளில் தான் நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இது நீங்கள் செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கொடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்த ராஜகுரு சரணம். வணக்கம்மா. அம்மா, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்திரை முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பு, தமிழர்களின் திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள்ல பெண்கள் காலை முதல் மாலை வரை என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், காலையில எழுந்த உடனே பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, என்ன உணவுகளை அன்றைய தினம் சமைக்கணும், என்ன சமைக்க கூடாது? ரொம்ப 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 அற்புதமான கேள்வி தான் இது. எனக்கே ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு கேள்வி. அப்புறம் எல்லா மக்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அம்மாவால் உங்களுக்காக நான் சிறப்பு யாகங்கள் பூஜைகள்லாம் பண்ணுறேன். இந்த புத்தாண்டுகளில் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டியது, புத்தாண்டு அதுவுமா கண்டிப்பாக மாங்கல்யத்தை மாற்றுவாங்க. அதாவது கயிறு போட்டிருப்பாங்க. நிறையா பேர் இப்போ கயிறு எங்கே போடுறாங்க, செயின் தான் போடுறாங்க. இருந்தாலும் அந்த கயிறு போடுற பெண்கள் எல்லாருமே கயிறு வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் நிறைய பேருக்கு தாலி கயிறு எல்லாம் மாற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி பெருமாளுடைய அனுகிரகம், அதாவது அரியும் சிவன் ஒன்றுங்கிற மாதிரி அன்னைக்கு பெருமாளுடைய கோயிலையும் லக்ஷ்மி தேவியோடைய பூஜைகள்லாம் பண்ணி அவளுக்கு கொடுப்பாங்க. பெருமாளை வணங்கி கணவன் மனைவி பிரியாமல் இருக்கணும்ட்டு பெண்கள் ஆண்களுக்கு கணவருக்கு பாத பூஜை பண்ணுவாங்க. எப்படி மட்டும் பாத பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா, தாம்பாலை வச்சு முதல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி பொட்டு பூவெல்லாம் வச்சு சில பெண்கள் அந்த தீர்த்தம்னுங்கக்கூடிய அந்த பாலை எடுத்து குடிப்பாங்க. கணவருடைய பாதத்தில் உள்ள அந்த பாலை குடிப்பாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எடுத்துகிட்டு போய் ஆலமரம் அரசமரத்துக்கு ஊற்றி மஞ்சள் நூலில் தன்னுடைய கணவருக்கு ஆயுள் அதிகமாகணும்னு சொல்லிட்டு கட்டுவாங்க. இது ஆண்களுக்கு ஆயுள்களை அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி வருமானங்களை செல்வங்களை கொடுக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு விவசாயத்தின் தினம் சொல்கிறதுக்கூடிய ஒரு அற்புதமான விவசாய உழவர்கள் தினத்துக்கும் இது உகந்தது. சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்த நாள். அதை இந்த உழவர் இந்த உலக்க அது இதுன்பாங்க இல்லையா. அதே மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் உலக்கை வாங்கி வைக்கணும். உலக்கைனா வயசுக்கு வந்தால் போடுவாங்க குறுக்க. நிறைய பெண்களுக்கு தெரியும் உலக்கைனா என்னென்னு. அதே மாதிரி மரக்காருன்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கணும். மரக்காருனா அரிசி இழக்கிறது. அதில் எப்படின்னா வெண்கலத்தில் வாங்கி வைக்கலாம், செம்பில் வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு லோகம் இருக்கும். அது மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதாவது தகரம் இல்லாமல் இரும்புலேயே செய்யப்பட்ட ஒரு லோகம் இருக்கும். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் இருக்கும். அது வீடுகளில் கண்டிப்பாக இது இருக்கணும். எப்போவுமே இது இருக்கணும். எந்த விதத்துலேயும் அது குறைவு இருக்கக்கூடாது. அது இந்த நாளில் தான் நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய மனைவிக்கு புது சேலைகள் வாங்கி கொடுப்பாங்க. கூட பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, பச்சை சேலைகளை வாங்கி கொடுப்பாங்க. பாசத்தோடு இருக்கட்டும்ட்டு. இப்போ தெய்வத்தை பார்த்தாலுமே பச்சையில் பார்த்தா அன்னைக்கு அந்த மழை பெய்யும், நாடு வீடு எல்லாம் செழிப்பாக செடியெல்லாம் முளைக்கும்னு சொல்லுவாங்க. பயிரெலாம் நல்லாயிருக்கும், மழை பெய்யும் அப்படின்னு. அதேமாதிரி ரெட்டில் இருந்தால் அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் தன்னுடைய தங்கச்சிகள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும்ட்டு தான் தங்கைகளுக்கு அண்ணன்மார்களோ தம்பிமார்களோ அக்காமார்களாக இருந்தாலும் இப்போ பச்சை சேலையை வாங்கி கொடுப்பாங்க. தன்னுடைய மனைவிக்கு மஞ்சள் கலந்த துணிகளை வாங்கி கொடுப்பாங்க. மங்களகரமாக இந்த குடும்பத்தை நீ ஒரு துணி வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா, அதை சும்மா ஏதோ புது துணி வாங்கி கொடுக்குறாங்க, உனக்கு பிடிச்ச துணியை எடுத்துக்கோங்கிறதெல்லாம் தப்பு. அவங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தும் விதமாக எடுத்து கொடுக்கறது.
மனைவிக்கு எடுக்கிறது மஞ்சள் கலந்து சந்தன கலர்லாம் எடுத்து கொடுத்தா, நீ இந்த குடும்பத்தை வந்து சாந்தமாகவும் சாந்த ரூபிணியாகவும் சந்தன மகாரியமாகவும் மகாலட்சுமியாகவும் நீ இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கூட பிறந்தவங்களுக்கு பச்சை கலந்தது ஏன் வாங்கி கொடுக்குறதுனா, எந்த விதத்துலேயும் என் குடும்பத்தையே உன் குடும்பம் நம்ம குடும்பமாக நின்று இருந்து பார்க்கணுங்கிறத ஆசீர்வாதம் பண்ணி, இது வந்து வடநாட்டில் ரொம்பவே நடக்கும். கருவாச்சோக்குலாம் அங்கே நடக்கும். அதெல்லாம் இந்த மாதத்தில் தான் நடக்கும், ரொம்ப ரொம்ப அற்புதமாக. அதனால் நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக கணவரை மதித்து மாமனார் மாமியாரை மதித்து இந்த வேலைகளை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செல்வங்கள் கூடும். அதே மாதிரி வீட்டில் விளக்கு ஏற்றணும். எல்லாமே எப்படி கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றுவோம் அது மாதிரி விளக்கு ஏற்றணும். அது மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டு 108 48 விளக்குகளை ஏற்றி அந்த விளக்குக்கு நடுவில் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்கள உட்கார வச்சா இதே அடுத்த சித்திரை மாதத்துக்குள்ளே அவங்க வந்து சிறப்பாகும். அதே மாதிரி சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குங்க. அந்த குழந்தையெல்லாம் வந்து சித்திரை மாதத்தில் பிறக்கிற அந்த குழந்தையெல்லாம் குடும்பத்தை படாத பாடுபடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதே குழந்தைய தான் வீடு வாசல் நிலம் காரு வண்டியெல்லாம் திருப்பி கொண்டாந்து அந்த குடும்பத்தை சிறப்பாக வைக்கக்கூடிய குழந்தைகளாகவே இருக்கும். அதனால் இந்த சித்திரை மாதத்தில் பிறந்துருச்சுங்க, ஆடி மாதத்தில் பிறந்துருச்சுங்க, அமாவாசையில் பிறந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. அதுதான் மிக சிறந்த ஆற்றல் நிறைந்த குழந்தைகள்ங்கிறத மறந்துடாதீங்க. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. கணவரை எப்படி பண்ணணும், மனைவிக்கிட்ட எப்படி இருக்கணும், பெரியவங்ககிட்ட எப்படி இருக்கணும், குழந்தைகளை வந்து இருக்கணும். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், குழந்தைகள் வந்து ஒரு 7 வயசு குழந்தை இருந்தால் கன்னியா பூஜை பண்ணணும் அன்னைக்கு. கண்டிப்பாக அந்த குழந்தைய பாத பூஜை பண்ணிவிட்டு எப்படி கணவருக்கு பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ்ஸு, அந்த பிள்ளைகள் விளையாட்டு அதுகளை அழுக விடாமல் அதுகளுக்கு செய்து கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும் அன்னைக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து மட்டனு மீன் கறி என்னென்னமோ செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் எடுக்காமல் சாம்பார் சாதம் வைக்கலாம். அதேமாதிரி மாங்காய் பச்சடி கண்டிப்பாக வைக்கணும். அன்னைக்கு வந்து மாங்காய் பச்சடி வைக்கணும். அதே மாதிரி அவரைக்காய் பொரியல் பண்ணணும். அதே மாதிரி இந்த அவரைக்காய் பொரியல் வச்சு சாம்பார் பச்சடி வச்சு இதை வச்சு அப்பளம் பொரித்து அதை வந்து படையலாக கடவுளுக்கு கொடுத்துட்டு அதை நம்ம சாப்பிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரைக்காய் அப்படிங்கிறது வந்து முன்னோர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது, தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியது. மாங்காய் பச்சடி அப்படிங்கிறது வந்து இனிப்பு புளிப்பு கவரப்பு எல்லாம் கலந்தது. அதாவது எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் இதே மாதிரி கலந்து நாங்கள் வந்து வாழ்க்கையில் ஒன்று கூடி ஒன்றுக்கு ஒன்று கை கொடுத்து நாங்கள் வாழ்வோங்கிறதுக்கு. சாம்பார் அப்படிங்கிறது வந்து காய்கறி எல்லாமே கலந்து போட்டு பண்ணும்போது அதாவது கண்டிப்பாக பூசணிக்காய் போடணும் சாம்பாரில். ஏன்னு கேளுங்க, ஒரு எரும மாடு பலி கொடுக்கறது, ஆடு பலி கொடுக்கறது இதெல்லாம் காட்டிலும் ஒரு பூசணிக்காய் பலி கொடுத்தா இதுக்கு சமமாகும். இப்போ ஒரு பூசணிக்காய் போடும்போதும் நம்ம வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் ஏதாவது இருந்தாலும் இது பலியாக அதுக்கு தர்மம் தானமாக பண்ணுற மாதிரி இதை போடும்போது நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்களும் அது விலகப்படும். அதனால் இது ஃபஸ்ட்டு சமையல் பண்ணி ஒரு இதில் வச்சு ஒரு பாயாசமும் எதானாலும் வச்சுக்கிறோங்க. அதுக்கு பதில் பாயசம் பால் பாயசம் ஏதாவது வச்சு இதை எல்லாமே நீங்கள் என்ன சமைச்சியெல்லாம் அதில் ஒன்று கூட விடாமல் ஒரு இது வச்சு முச்சந்தியில் எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் தண்ணி வச்சுருங்க. முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இது நீங்கள் செய்யுங்க. சித்திரை முதல் நாள் பெண்கள் மக்கள் எப்படி இருக்கணும்னு ரொம்ப அழகான தெளிவான பதிவாக கொடுத்ததற்கு நன்றிம்மா. ஹர மகாதேவ்.